இப்பொழுது மெய்வழி சீனிவாச முதலியார் அண்ணா அவர்கள் முத்திப்பேருரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமஸ்காரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம தொடர்ந்துக்குவோம். அப்படியே தெய்வம் செய்கிற ஒரு தொழில் எதுன்னா வியாபாரம். அந்த வியாபாரத்தை சொல்லுவாங்க, ஒருத்தன் எதுக்கும் உபயோகப்படலாம், கடைசியாக போய் நிற்கிறது கடை. ஏன் அப்படின்னா அவன் வேறு எதையுமே பார்க்க முடியாது. அப்போ அவன் வியாபாரம் பண்ணுறான். அந்த வியாபாரத்தில் வரவு செலவு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்க. அப்போது ஒரு வியாபாரம் செய்யுதுன்னா அதில் லாபம் வந்தால் தான் அது வியாபாரம் நீடித்து நிற்கும். நஷ்டம் வந்ததுன்னா, ஆனால் நம்ம நஷ்டத்தை கடைசியில் பார்க்குறோம். அதுபோல் வியாபாரி பார்த்தோன்னா அவர் குடும்பம் காலி. அப்போ தெய்வம் சொல்கிறாங்க, நீ இந்த உலகத்துக்கு வந்தல்ல, உனக்கு இவ்வளோ அமானதங்களை கொடுத்தான்ல, இந்த வியாபாரம் பண்ணுற, இதனோட முடிவில் பார்த்தா நஷ்ட கணக்கே இருக்கு. நீ எங்கிட்ட எப்படி அந்த வானெல்லாம் சிறப்போனாகி எப்படி கடன் வாங்குகிறான், எப்படி கடன் வாங்குகிறான் சொல்லிட்டு வாங்குகிறான். வானெல்லாம் சிறப்போனாகி வருகுவேன் என வாக்கியந்து எப்படி தான் எழு கடனும் வாங்கி தரைதனில் நரனாய் வந்தோன். நரன் நாய், நரனாய் வந்தோன். ஏன் அங்கே நாயின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தெய்வம் ஒருத்தர் தான். நாய்க்கு மறதின்ற சுபாவம் உண்டு. அது தெய்வம் அழகாக சொல்கிறாங்க, நாய் மறந்தா போல இறைவனிடம் பெற்று கடனாக வாங்கி உங்களை நாங்கள் சந்திக்கிறேன்னு வாங்கிக்கின்னு வந்தவன் மறந்துட்டான்னா அவனை எதுக்கு ஒப்பிடுறது? அதுதான் வானெல்லாம் சிறப்போனாகி, சத்தியம் கொடுக்க, நான் உன் கடனை வாங்கினேன், நான் கண்டிப்பாக கட்டிடுவேன் அப்படிங்கிற. வானெல்லாம் சிறப்போனாகி வருகுவேன் என வாக்கியந்து தான் எழுகடனும் வாங்கி தரகனில் நரனாய் வந்தோ ஈன நன்றி கெட்டோனாகி இருங்கடன். கடன் அப்படின்னு சொல்ல, இருங்கடன் ஜப்திக்கு வரப்போகுது. அதான் இருங்கடன், கழுத்தை பிடிக்குது என் கடன் அப்படிங்கிறாங்க. அந்த இருங்கடன் அது எது? பலு பாவத்தால் வீண் புகை தலையாய் போக இருக்கின்ற தோற்றம் வந்தோ. அப்போ தெய்வம் என்ன சொல்கிறாங்க, வியாபாரத்தில் எப்படி நீ லாபத்தை பார்க்கணுமோ அதுபோல் இறைவனிடம் பெற்ற கடனாக பெற்ற அந்த அமானத்தை நீ எப்படி செலவு பண்ணுற, எப்படி என்ன அப்படி நீ செலவு பண்ணலைன்னா அதுவே உனக்கு கடனாகிவிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ கடன் ஆகாமல் தப்புக்கு என்னென்னா அந்த மெய்ப்பொருளை அடையணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், இந்த உலகம் எப்படிக்குது? அதான் வியாபாரத்தில் ரெண்டு வியாபாரம். பொய்யுலக பொய்யுறவு பொருளின் வாழ்வும் பொய் மதிப்பு போலி வேடம் போதும். ஆனால் மெய்யாக வரும் அரளிக்கென் செய்வாரோ, வேடமெல்லாம் கடன்றோடி வடகால் வெட்டும் விய்யா விய்யாவென்று விழிப்பறந்தோ மெய்வேண்டி வேண்டுபவர்கள் மேலோர் என்ன. இவங்க தான் மேலோர். அப்போ மெய்யை தான் வேணும், இல்லைன்னா அவர் ஆல் அவுட். தான் பெற்ற அந்த அமானதமாகிய பொருளை இழந்து நன்றி கெட்டவனாக பாவியாக போய் நிற்பான். அப்போ அந்த வியாபாரம் நீ எந்த வியாபாரம்னா அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் சொல்கிறாங்க. எத்தனை வியாபாரம்? கண்ணால் செய்யக்கூடிய வியாபாரம், காதல், இது மொத்தம் இப்படி 5 புலன்களால் செய்யக்கூடிய வியாபாரம் அனைத்தும் நஷ்ட கணக்கில் தான் இருக்குது. நம்போல் தேகமெடுத்து வந்த தெய்வ ஆசானின் கிருபையால் மட்டுமே நாம் மண் தீண்டா செயலை பெற்று மறைபடா தேவராகிறோம் என்பதையும், அவர்கள் நமக்கு கிடைத்த கோகினூர் வைரம் என்றும் வேதங்களிலிருந்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்போ எதை பார்க்க வேண்டும்னா, அழிந்து போகிற பொருளை பார்க்கக்கூடாது, அழியாத பொருளை பார்க்கணும்னா அந்த அறிவு எதுனா, மெய்ப்பொருள் எதுனா உன்னுடைய அறிவு அப்படிங்கிற. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள் முன்னே ஆகாயத்தில் அரூபமாக இருந்தது, இப்பொழுது அது கால் கை அங்கங்கள் உன் எதிரே உன்னை போல் உனக்காக உன் பூமிக்கு வந்துள்ளது. அப்போது வியாபாரத்தில் எப்படி லாப நஷ்ட கணக்கு பார்க்குறோமோ, இறைவனோட அமானதமாக கடன் வாங்கின அந்த கடன் கொடுத்த முதல்ல முன்பாதியில் சொன்னல, புடவை கொடுத்த முன்னாடி என் புடவை என்ன பண்ணிட போகிறையோ அப்படின்னு பின்னாலேயே சுற்றி வராங்கல்ல, அழுக்காக்கி வேணும் அக்கிட போகிறேன்னு. அதே போல் இந்த அமானதங்களை கொடுத்த இறைவன் இவனுடைய செயல் தகுதி இல்லாமல் போனதுனால அந்த இறைவனே மனுக்கோலம் தாங்கி வருகிறான். அதுதான் சொல்கிறாங்க, தரைதனில் நரராய் தோன்றி தாம் கெதி அடையாதோரை முறை சங்கார் அனுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி. தேவனா மாற்றலை, மனுவாக தான் மாற்றுறாங்க. அப்போ என்னன்னா நரன் மனு தேவன்.
அப்போ இந்த நரனாக இருக்கிற உலகத்தில் எல்லோரும் நரனாகத்தான் பிறக்கிறார்கள், நரனாகத்தான் வாழ்கிறார்கள், நரனாகத்தான் சாகிறார்கள். அப்போ யார் மனு ஆகிறாங்கன்னா, அவர்கள் திருச்சன்னிதானில் போய் அவருடைய பார்வையின் வீச்சுக்குள் எவன் ஒருவன் சிக்குகிறானோ அப்போதுதான் இவனுக்கு மனு என்ற நாமம் கிடைக்கும். அது வரைக்கும் இவன் எவ்வளவுதான் பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு பெயர் நரநாய். அப்போ மனு ஆக்கிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? தொடர்ந்து இருந்தால் விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் விட்டு இல்லையா, மண்ணுக்குள்ளே போட்டால் மண் தொடாது. வரவங்க என்ன கேட்குறோம்? நம்ம முதல் நாள் வந்த உடனே ஏங்க எனக்கு 10 அடையாளம் கிடைக்குமா? ஐயா நீ என்ன செய்த, என்ன தெய்வத்துக்காக என்ன செய்த? அப்படிலாம் இல்லை. 10 அடையாளத்தில் ஒன்று கூட குறைக்கக்கூடாது. மண்ணுக்குள்ளே போட்டாலும் மண்ணு தொடக்கூடாது. ஐயா கேட்குறது கரெக்டு. நீ தெய்வத்துக்கு என்ன செய்த? ஒரு பொருளை இனாமாக பெற்றால் அதன் மீது உனக்கு மதிப்பு இருக்காது. அது அலட்சியமாகத்தான் போய் உங்கள் அப்பா கொடுக்குற சொத்தாக இருந்தாலும் ₹1 நீ சம்பாதித்த அந்த ₹1 மதிப்பு தெரிந்தால் தான் அவருடைய சொத்தை ஆள முடியும். தெய்வம் மதிப்பில் அடங்காத மாணிக்க பரிசு உனக்கு கொடுக்குறாங்கன்னா அதனுடைய மதிப்பு என்னன்னு தெரியாமனா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதெல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது எப்படி அப்படிங்கிறத அந்த அடக்க ஸ்தலத்தில் பாடுற பாட்டில் வருது. எது அப்படின்னா, ஆசான் கிருபை மிகுந்த அதனால். என் பாடு எதுவும் கிடையாது, என்னுடைய உழைப்பு எதுவும் கிடையாது. நான் சும்மா தலப்பா கட்டியும் சுற்றி இருந்தேன். மெய்வழி, ஆமாங்க மெய்வழி. மெய்வழி என்றால் என்ன? மெய்வழி என்றால் மெய்வழி, அவ்வளோதான். அப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே சொல்கிறாங்க, அந்த பாடல் கடைசியாக அந்த அடக்க ஸ்தலத்தில் அந்த மண்மறை பண்ணிவிட்டு என்ன பார்க்குறாங்க, இவர் கிடைச்ச பரிசு எதுனா, ஆசான் கிருபை மிகுந்த அதனால் அந்த உடல் போய் மறு உடல்னா வாசனை உடல் தெய்வம் சொல்கிறாங்க. ஆசான் கிருபை மிகுந்த அதனால் அந்த உடல் போய் மறு உடலில் கூசாதிருந்து தன்னண்டை. மதிச்செல்வானந்தர் வந்து பேசணும். கூச்சம்னா என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம எங்கே புழங்குறோம்? பாவத்திலே தான் புழங்கின்னு இருக்கிறோம். ஏதோ தலபா கட்டிக்கின்னு என் பேரை சொல்லிக்கின்னு மூலமந்திரம் சொல்லிக்கின்னு இருந்தானே அப்படின்னு தெய்வம் இறக்கப்பட்டு வராங்க. அது பரிசுத்தம், நம்ம அசுத்தம். அவங்க குடியேறும் தேகத்துக்குள்ளே அப்படிங்கிறாங்க, கூசுதான். அப்படியே அந்த பரிசுத்தம் நம்மளை தொடுவதற்கு லாயக்கா? தெய்வம் சொல்கிறாங்க, எம் ஐயனை நாம் தொடுவதற்கு 12 வருஷங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம்தான் எனக்கு அவர்களை தூளத்தளவில் தொடுவதற்கான அந்த என்னுடைய தேகம் சுத்தமாச்சு. நமக்கு அப்படியே கொடுத்தாங்க தெய்வம். போன அன்னைக்கே இங்கே வா அமுது வாங்கிக்கோ அப்படின்னு அந்த வாழைப்பழத்தை கையில் வச்சு அமுக்கி இங்கே சாப்பிடு. பரிசுத்தம். அதுக்கு நேர் எதிர் அசுத்தம். நம்ம அவங்க தொடராங்கன்னா அதுதான் கூசாது இருந்து. அந்நேற்றுக்கு தெய்வம் உள்ள நுழையிற வராங்கல்ல, இந்த உடம்பு ஆலயமாக்க அவங்க நுழைஞ்சிட்டாங்கன்னா ஆலயம் ஆகிடும்ல. அதனால் அப்போ கூசு தான் இவனுக்கு. தான் செய்த வினைகள் அசுத்தங்கள் அனைத்தும் கூசாதிருந்து தன்னண்டை குறை ஒன்று இல்லா. உலகத்தில் எல்லாம் சொன்ன தீட்டாய் சேர்த்துட்டான், அதான் குறை. அது ஒன்று இல்லா நிறைவாயிடுச்சுன்னா ஈசாவென்றே மறைபோற்ற எய்தும் பரமபதம் எது? நெஞ்சே. சொல்கிறாங்க, நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனை மஞ்சாடு மங்கை மணாளனை நெஞ்சே நினையாய். தெய்வம் சொல்கிறாங்க, நெஞ்சமும் நழுவி நிறைந்த பூரணத்தில். நழுவிச்சான் கட்சியில் போய் அவன் கூட சேர்ந்து. நெஞ்சமும் நழுவி நிறைந்த பூரணத்தில் குஞ்சிதபாத குணம் பெரு வடிவம் அண்டரும் அறியா அரும்பத வடிவை கண்டதை கண்டேன் கலைப்பெல்லாம் மாற. வியாபாரத்தில் ஜெயிச்சிட்டார். தான் வாங்கிய அந்த அமானத கடனை எப்படி திகழனா, கூசாதிருந்து தன்னண்டை குறை ஒன்றில்லா நிறைவாக ஈசாவென்றே மறைபோற்ற எய்தும் பரமபதம் நெஞ்சே அப்படின்னு அந்த வியாபாரத்திலையும் லாபக்கணக்கு. அப்போ தெய்வ வியாபாரம் பண்ணதையும் எடுத்துட்டாங்களே, மெய்ப்பொருள் தான் செய்யணும்னு. அடுத்தது தான் தெய்வம் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் மிக மலிவான பொருள் யார் என்றால் நாம் தான். இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா? அதுக்கு தெய்வம் பாட்டையாக போய் பின்பற்றுறாங்கன்னு எதை கொடுத்தாங்க? ஊரை விட்டார், உறவு விட்டார், ஊடும் பொருள் நிதி விட்டார். கடைசியாக ஒன்று சொல்கிறாங்க, தீரத்துறவு பூண்டு பாரப்பிரானோடது. துறவு சொல்லலை. துறவு சொல்லனா மண் பெண் பொன், இதை துறக்கிறது துறவு. தீரத்துறவு அப்படின்னா, தீரத்துறவுனா நான் என்னைக்கு இந்த உலகத்தில் பிறந்தோனோ அன்னையிலிருந்து தாகம், பசி, தூக்கம், இது 3ஐயும் விட்டுட்டாங்களாம். அதான் தீரத்துறவு. தெய்வம் கூட சொன்னாங்க, நான் ஆசான் அவர்கள் இந்த தலை சாயத்தை நான் பார்க்கல அப்படின்னு தெய்வம் பாடுறாங்கன்னா, இவங்க தலை சாய்க்கல, அதனால் பார்க்குறாங்க. அதான் சொன்னாங்க,
தீரத் துறவு பூண்டு பாரப்பிரானுடனே சேரன் சோழன் தேசமும் சுற்றி பாண்டி நன்னாடும். அப்போ அவர்கள் கொடுத்த விலை தீரத் துறவு பூண்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு துறவும் சொல்கிறாங்க. எப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் எது? மனம். அந்த மனசையும் துறந்துட்டாங்களாம். துறந்த மனத்தனியோகர் உலத்திற்பூக்கும் தூய்மொழி உன் புதுமொழியே பழமையானம் சுரந்து உந்தன் நாவிலே தேனார்பாய சீரடியேன் செவிமடுக்க உளத்துள் பாய்ந்து குறைந்ததொரு தசையாம் என் இதயத்தை குறைகடல் அதற்கதிகம் விரியச் செய்த அருந்தவமா முனியே மெய்யில் என்னை அமர்ந்திரு என்று ஆக்கி வைத்த அமலவாழ்வு. சேட்டை பண்ணாத சொன்ன பிரகாரம் கேளு. ஒன்று பேசினே வரும்போது எதிரி நினைப்பு நினைக்காத, என் கூடவே வா, என் நினைவு பின்னாலேயே வா அப்படிங்கிறாங்களே. சேட்டை பண்ணாத கம்முன்னு இருங்க, அமர்ந்திரு. எனக்கு எதுவும் செய்ய வேண்டிய சும்மா இருந்தாலே போதும். ஏன் அப்படின்னா குருவுக்கு செய்கிற பெரிய சிஷ்யம் செய்கிற தொல்லை தான். அதை நம்ம பல நாள் பார்த்துருக்கோம், பல அனுபவம் நம்மளும் தொல்லை கொடுத்துருப்போம். அதனால் சிஷ்யன் அப்படின்னா தொல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது ஒரு குருவுக்கு ஒரு சிஷ்யம் இருந்தாலே தாங்க முடியாது. 5000 பேர். அந்த 5000 பேருன்னு காலையில் என் மூடு என்ன இருக்குதோ அப்படி தான் மஜானம் எப்படி முடியுமோ அதை மாறிட்டே இருக்கிறவன் தான் மனுஷன் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளை எல்லாம் புரிஞ்சு, அப்போது அவர்கள் தயவு இல்லை என்றால் இன்றைக்கி இங்கே பேச முடியாது. அப்போ அவங்க எவ்வளோ பொறுமையாக இருந்தாங்க, அதை தான் சொல்கிறாங்க தாயின் மிக்காங்கருணை. அப்போது வியாபாரம் செய்தாங்க, லாப கணக்கில் போயிட்டாங்க. அடுத்து உலகத்தில் என்னை தான் நான் தான் மிக மலிவான பொருள். அந்த வாக்கியம் பாருங்கள். உலகத்தில் வைத்து மிக்க மலிவான பொருள் நாம் தான். இது எக்கோடி காலத்திலும் இப்பூமிக்கு வராத மகா அருமை பொருளாக இருந்தாலும் ஒரு மலிவான பொருள் போல மனுக்குலத்தின் தலைக்கு இது நாள் கிட்டுவதற்கு காரணம் இது எல்லோருக்கும் வேண்டிய மிக அத்தியாவசியமாக வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு, இது இல்லாவிட்டால் நித்திய நரக பிராப்தி கிட்டிவிடுமே. அத்தகைய ஒரு பொருளாக இவன் மீட்புக்கு கட்டாயம் வேண்டிய பொருளாக இருப்பதால் தான் இப்படி இது ஒரு மலிவான பொருளாக இங்கு தேகம் எடுத்து வந்திருக்கிறது. இதை நாம் போய் தொட முடியுமா? நமக்கு என்ன தெரியும்? முதல்ல அடிப்படை எது? சுத்தம் அசுத்தம். அந்த தீட்டு என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம குடும்பத்தில் அப்படின்னு சொல்லியே வளர்க்கலை. எதுவும் நல்லதுன்னு தெரியாது, கெட்டதுன்னு தெரியாது. இப்படி இருக்கிற நமக்கு ஆளிருந்து அக்கு வரைக்கும் அவர்களே கற்றுக் கொடுத்து நம்ம ஆளாக்குறாங்கன்னா அந்த பொருள் அவங்க சொல்லலாம் மலிவான பொருள், நாம் நினைக்கக்கூடாது மலிவான பொருள். அது கோகினூர் ரத்தினம். அது நமக்காக இறங்கி வருவதால் அது மலிவான பொருள் அல்ல. அவங்க சொல்லலாம், நம்ம சொல்லக்கூடாது. அப்போ அது உன்னதமான பொருள். அந்த உன்னதமான பொருளை வைத்து ஆளக்கூடிய தகுதியை நாம் வளர்த்துக்கணும். அதுதான் அந்த பொருள். மெய்வழி மார்க்கத்தில் நம் தெய்வம் அவர்கள் ஆண்கள் என்ற வெள்ளாட்டையும் பெண்கள் என்ற செம்மறியாட்டையும் ஒரே திருநாவு கொண்டு பேசியும் ஒரே செங்கோல் கொண்டு மேய்த்தும் வருகின்ற வல்லபச் சிறப்பினை பகிர்ந்து கொள்கிறார்கள். அடுத்து ஆடு மேய்ப்பு திருக்கோலம். அதான் அவங்க ஆடு மேய்ச்சாங்க. ஒரு வேலையை நம்ம கையில் கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம்? இது எனக்கு கிஃப்ட் அப்படின்னு சொன்னாங்க. பாட்டை சொன்னாங்களாம், இனிமேல் நீங்கள் ஆடு மேய்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு பாடலை அழகாக தெய்வம் பாடுறாங்க. அணி கொள் நிதி அமரதி பதிவத நம்மேரு அணி கொள் நிதி அமரதி பதிவத நம்மேரு தனிகையர் என்னுடன் எழுமிரகில வலம் வருவார் பணிகொள் பல தனது மகிழ்வன நினைவும் மிளிர்நாள் முனிவர் உரைப்படி மறிகள் மேய்த்ததனி பேரே. முதலாக நம்ம கையில் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் போது இவ்வளோ பேருக்கு இல்லாத நம்ம கையில் இந்த பொருளை ஒப்படைச்சாலும் ஒரு பெருமை, ஒரு கெத்து, இதை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு அந்த பேர் அப்படின்னு தெய்வம் நினச்சாங்களாம். அந்த பாட்டில் கடைசியில் பாடுறாங்க. எப்படி பாடுறாங்க? இவ்வனம் ஆடு மேய்த்திருக்கோள கடைசி பாடல். இவ்வனம் இங்கே இந்நாள் எந்த இன் குலத்து நாங்கள் செவ்வன திருநாள் தீர்க்க தரிசனம் அதும் மெய்யாக கவ்வன குளிகைநாதர் கட்டளை சிரமேற்றாங்கி அவ்வன காட்டில்
ஆட்டை ஆண்டவர்கள் மேய்த்த பாடே. ஒரு செயலை நம்மிடம் ஒப்படைக்கும் போதே அதுக்கு பின்னால் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாது நமக்கு. நம்ம கொடுத்துட்டாங்க, இதை நம்ம செய்யலாம் அப்படின்னு. இது இப்படி தான் முதல்ல என்னை பேச சொல்லிட்டாங்க பள்ளிக்கூடத்தில். வாஜார் ஒரு 10 பக்கம் எழுதி கொடுத்துட்டாரு. பசங்கள்லாம் உட்காந்துக்கிறாங்க, எல்லாம் சிரிப்பாங்க, கேள்வி பண்ண தப்புண்ண. மொத்த பேப்பரும் வெள்ளையே தெரிச்சு. கொடுக்கும்போது ஏதோ நல்லா பேசுவான் அப்படின்னு, ஏன்டா நல்லா பேசுறது போதும் போடா அப்படிங்கிறாங்க. அப்போ என்னென்னா, நம்ம கொடுக்கும்போது அது பெருமையாக இருக்கும்போது அதை நம்ம செயல்படுத்தும் போது அது ஒரு பாடாக அந்த பேரே மாறி விடுகிறது. அப்போ தெய்வம் என்ன சொல்கிறாங்க, இது எனக்கு தணிகை வள்ளல் அளித்த பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவ்வனம் காட்டில் ஆட்டை ஆண்டவர்கள் மேய்த்த பாடு. ஏன் பாடுன்னு சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஜாதி இல்லை ஒரு மதம் இப்படி இருந்தால் மேய்ச்சிடலாம். பல ஜாதி, பல மதங்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள், சொன்னால் கம்முன்னு கேட்டுக்கின்னு இருக்கிற ஆள், குதர்க்கமாக பேசுகிற ஆள், பேசிக்கின்னு வரும்போதே எதிர் சிந்தனை செய்கிற ஆள், இவ்வளவு மக்களையும் ஒன்றா ஒரே எல்லையில் வச்சு பேசணுன்னா அது எவ்வளோ கஷ்டம். அப்போ தெய்வம் அதை பேசி சாதிக்கிறாங்கல்ல. அதுவும் எப்படி பார்த்துக்கிறாங்க அதை சொல்கிறாங்க, ஆணை மேய்க்கலாம், இல்லைன்னா பெண்களை மேய்க்கலாம். இல்லை ஆணுக்கு ஆண் தலைவராக இருக்கலாம், பெண்களுக்கு பெண் தலைவராங்க. ஆண் பெண் அடங்களுக்கும் ஒரே நாவாக இருந்து பேசணும், அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. வெள்ளாடு ஆண், செம்மறியாடு பெண். ஏன் வெள்ளாடு ஆண் செம்மறியாடு பெண்ணுன்னு சொன்னாங்கன்னா, வெள்ளாடு ஆயன் பின்னால் போவாங்க, வெள்ளாடு முன்ன போகும். ஆயன் ஓட்டுபவர் பின்னால் வருவார், இது அடங்காது, அது இஷ்டத்துக்கு போகும். செம்மறியாடு எப்படின்னா ஆயனின் பின்தொடரும். ஏன் இதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த வேலைன்னா, தெய்வம் சொல்லிட்டாங்கன்னா ஆண் என்ன சொல்லுவாங்கன்னா, தெய்வம் சொன்னாங்க, இது திருவாசகத்தில் இருக்குதா, தேவாரத்தில் இருக்குதா, திவ்ய பிரபந்தத்தில் இருக்குதா, இல்லை இது கசலா தெய்வம் ஏன் இதை சொன்னாங்கன்னு ஆராய்ச்சி பண்ண போயிடுவான். அங்கே தெய்வம் சொன்னாங்க, எம் சொற்படி நட, அதான் தெய்வம் சொன்னாங்க. இவன் என் சொற்படி நான் என் இஷ்டத்துக்கு போவேன் அப்படின்ட்டு தான் ஆணுடைய புத்தி. அப்போ என்ன பண்ணுவேன், இதெல்லாம் சொன்னதான். அதனால தான் சொல்கிறாங்க, அந்த கண்டாங்கல்ல, அறிவித்தாங்கல்ல தணிகை வள்ளல், அறிவித்த உடனே நம்பலை, வேதங்களை சாட்சியாக அழைக்கிறார். வேதங்களை சாட்சியாக இருக்காங்க. அப்போ அந்த சாட்சியை வச்சு தான் நான் கொடுத்தது மெய்ப்பொருள் தான் அப்படின்னு ஆசான் நிரூபிக்கிறாங்க. ஏன்னா இவன் நம்ப மாட்டான். பெண்கள் அப்படி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தெய்வம் சூப்பர் பவர். அவங்க சொல்லிட்டாங்கன்னா மறுபேச்சு கிடையாது. ஆயனின் பின்னே வெள்ளாடலாம் ஆண். இதை தனித்தனியாக மேய்ச்சிடலாம், ரெண்டையும் கலந்து கலவையாக மேய்க்கணும்னா முடியுமா? முடியவே முடியாது. அந்த பிரம்மோபதேச தீட்சா குழுவில் இது வரைக்கும் எந்த யுகத்திலும் நடக்காதது, ஆண்களையும் பெண்களையும் சரிசமமாக ஒரே திருநாவு பேசியது, ஒரே செங்கோல் மேய்த்தது. அது சொல்கிறாங்க, செந்தளிர் பாதங்கள், நடந்தறியா பாதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செங்கோல் இரு இனங்களையும் ஒன்றாக பேசி ஒரே நேரத்தில் அந்த மெய்யை புகட்டினாங்கன்னா, அதுதான் சொல்கிறாங்க, அவ்வனக்காட்டில் ஆட்டை ஆண்டவர் மேய்த்த பாடை. எப்படி மேய்ச்சாங்கன்றதை நமக்கு நினச்சி பார்த்தா தான் தினம் அது தெய்வம் சொல்லுவாங்க. அதை சொன்னேன், நாளைக்கு என்ன பிரச்சனை வச்சு நீ இவனுங்க வருவானுங்களோ, நாளை காலையை பொழுது விடுத்து இவன் என்னென்னத்தை உற்பத்தி பண்ணுவானோ அப்படின்னு. அப்போது இவர்களை அதே சமயத்தில் ஆடுக மேய்க்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். 4 மேய்ப்பர் இருப்பான், 4 அந்த ஆட்டையும் ஒன்றா சேர்த்துருவாங்க. ஒன்றா சேர்த்துட்டு எல்லாம் மேய்ஞ்சிக்கணும். மாலையான அவன் ஆடு எண்ணி பிரிக்க முடியாதுல்ல. அவன் ஒரு சமிக்ஜை, ஒரு விசில் அடிப்பான். அவன் விசிலை கேட்டதுனா அந்த விசிலுக்குரிய ஆடுகள் அனைத்தும் அவனுடைய ஆடுகள் தனியாக ஒதுங்கி நின்றுடும். இங்கே என்ன சொல்கிறாங்க, நம்ம பிறந்தது என்ன, சைவத்தில் பிறந்தோம், வைஷ்ணவத்தில் பிறந்தோம், இஸ்லாத்தில் பிறந்தோம், வெவ்வேறு குலங்கள், வெவ்வேறு மதங்கள். ஆயனின் குரல் கேட்டு அண்டின ஆடலா. அப்போ எதாவது அவர்கள் நம்ம ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஈசனாகமில், அந்த ஓசையும் ஒளியோன் ஓங்குரு பூமி ஈசனார் எருப்பு இமயமேறுவிலே அப்படிங்க. ஓசை
அப்படிங்கிறாங்க. அந்த ஓசையால் அமைக்கும். அதனால் நான் இந்த ஓசை கொண்ட நடனம் அப்படிங்கிறாங்க. அந்த ஓசை கொண்ட நடனத்தால் தான் நாம் வெவ்வேறு ஜாதிகள், வெவ்வேறு மதங்கள், வெவ்வேறு படிப்பு தராதரம், பணத்தில் பெருத்தவன், பணத்தில் சிறுத்தவன், ஏழை, வறுமை, படித்தவன், படிக்காதவன், அறிந்தவன், எழுத படிக்க தெரியாதவன், இவ்வளோ எல்லாரையும் ஒரே வட்டத்துக்குள்ளே எடுத்தாந்தாங்க. இந்த ஒருத்தன் என்ன பண்ணான்னா அரிசி வாங்க அனுப்பிச்சாங்க. நயமாக அரிசி இருக்குது அப்படின்னு போய் அரிசி வாங்கிறதுக்கு போனான். அங்கே நயமான அரிசி எப்படின்னா, இந்த நெல் அரைக்கிற இடத்துல எல்லா கலரான அரிசிலாம் சிந்தி போய் கிடக்கும். இந்த சிந்தி போன அரிசி மொத்தத்தையும் ஒன்றா சேர்த்து மலிவான விலைக்கு விற்பாங்க. மலிவாக கிடைக்குதேன்னு இந்த அரிசியை வாங்கி வந்து சம்சாரத்து கையில் கொடுத்துட்டான். ஒரு அரிசியை வேக வைக்கணும்னா ஒரே ஜாதியாக இருந்தால் தான் அது ஒரே நேரத்தில் கொதி வரும், ஒரே நேரத்தில் சோறாகும். இவன் மலிவாக இருக்குதுன்னு இந்த வீட்டுக்காரன் வாங்கி வந்து கொடுத்துட்டான். அந்த மாதிரி எப்படி சாதம் வடிப்பாங்க? ஒன்று சீக்கிரம் குழஞ்சி போகும், ஒன்று அரிசியாகவே இருக்கும், ஒன்று பாதி வெந்ததும் வேகாதமாக இருக்கும். நம்ம தான் அது. இதை ஒரே பொங்கலாக ஆக்கினாங்க பாருங்கள். தெய்வம் எப்படி ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி நிற்க வச்சாங்க. அப்போ அவர்களுடைய பாடு நீங்கள் கேளுங்க. ஏன்னா எனக்கு சமையல் பண்ண தெரியாது. அடுப்பை பற்ற வைக்க சொன்னால் யோசனை பண்ணிங்கன்னு எப்படி பற்ற ஏன்னா அந்த டிக்கெட் நமக்கு யூஸ் பண்ண தெரியாது. காப்பி வைக்கணுன்னோட கிடையாது. ஏன்னா நம்ம அது போலேயே நம்ம வாழ்ந்து பழகிட்டவங்களை போய் திடீர்னா பெண்களுக்கு தான் தெரியும் இந்த அரிசி வாங்கி அந்த இது வேவுதா இது. ஒரு நாள் கேஸ் மொத்த சிலிண்டரும் காலியான ஏன் அப்படின்னா அவர்களை பழகிட்டாங்க. தெய்வம் என்ன, நாங்கள் பல்வேறு ஜாதிகள் பல்வேறு அப்போ எவ்வளோ பேசியிருப்பாங்க. அவரவர் உருவத்தினை அதிக தெளிவுபடுத்தி பிரதிபிம்பமாக காட்டும் தெய்வ கண்ணாடி. நம்ம எப்படி போய் நிற்கிறோமோ அப்படி அவங்க பிரதிபலித்தாங்க. அதற்கான தயாரிப்பு எவ்வளோ. இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என் படிப்பு கேட்டிங்கன்னா சிரியோன்னு சிரிப்பீங்க. நீங்களாம் 10ஆம் கிளாஸை 10 வருஷத்தில் முடிச்சிருப்பீங்க. எனக்கு 13 வருஷம் ஆச்சு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் 2 தாங்கண்ணா. அந்த லட்சணத்தில் தான் நம்ம படிப்பு. அப்போ எப்படி நம்மளை தெய்வம் எடுத்தாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் அதுக்குண்டான தயாரிப்பை முன்னாடியாக செய்கிறாங்க. எனக்கும் பாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒன்று வரப்படுத்தி ஒப்பினா எப்படியா இருந்தாலும் என் ஆயுஷ் போகிறத காட்டி அதை வரப்படுத்துவேன். அவ்வளோ நாளாகும். அப்படி இருக்கிற நான் எனக்கு சொல்கிறாங்க, இந்த மந்திரத்தை படித்து வச்சுக்கோ, இது உனக்கு பிரயோஜனப்படும் அப்படின்னு. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகி சர்வ விக்னோப சாந்தே. எப்படியோ தடுமாறி இந்த இது எழுதுகிறாங்க பாருங்கள். படிக்கிறத விட எழுதுனா ஒரு தடவை எழுதுனா அது போல் எழுதி எப்படியோ மனப்பாடம் பண்ணி வாரப்படுத்தி வச்சுருந்தேன். தெய்வத்தினுடைய அந்த உபதேச திருநாள் எடுத்துன்னு அது பாருங்கள். இது எதுக்கு நம்ம படித்து தேவையில்லாத வேலை. இது தமிழே தகராறு. தமிழ்லேயே கண்ணுக்கு 3 சுழின்னா 2 சுழின்னா குளோஸு. அப்படி இருக்கிற நம்ம எப்படி இதை வரப்படுத்தணும் அப்படின்னா, தெய்வம் அங்கே ஆரம்பிக்கும் போதே சுக்லாம்பரதரம் விஷ்ணு. அப்போ நம்மளை எப்படி தயாரிக்கிறாங்க? இதற்கென்றே அனுப்பப்பட்டதுனால நமக்கு அதுக்கு முன் தயாரிப்பு. அதை சொல்கிறாங்க, பல ஆயிரம் வருடங்களுக்குண்டான படிப்பை உன் அறிவை மூடி பதிப்பிக்கப்பெற்றது. அப்போ அந்த மந்திரம் தோற்றத்துக்கு வரும்போது எப்படி இருந்ததுன்னா, அறியாமல் படித்தோம், அது இன்றைக்கி எப்படி தோற்றத்துக்கு வந்தது? இன்றைக்கி நினச்சாட எப்படி இது நமக்கு இந்த புத்தி போச்சு. நம்ம எப்பவுமே நல்லதையே நினைக்க மாட்டோம், கெட்டது இதெல்லாம் போய் அணைச்சிக்குவோம். இது எப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சது, அவர்களுடைய தயவு தான் நம்மளை அந்த முன் தயாரிப்பு அவங்க கூடவே அந்த பிரம்மோபதேச குழுவில் ஓடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ இதை நினச்சி பார்க்கும்போது நமக்கு இது ஒரு பரிசு. அப்போ இந்த பரிசுக்கு என்ன செய்யணும்? நாம் பெற்ற பரிசை நம் காதில் சொல்கிறாங்க, அதை ஒரு நாள் உன் காதில் போட்டோமே, அது ஏன் உன் வாயில் வரவில்லை? உடனே ஒரு புத்திசாலி கேட்டான், உங்கள் கையில் உபதேசம்லாம் சொன்னாங்கல்ல, உன் காதில் போட்டாங்களா, அது ஏன் உன் வாயில் வரவில்லை? அப்போ அவன் நம்ம என்னன்னு சொல்கிறது? அப்போ அதுக்குரிய தகுதி என்ன ஒருத்தர் கேட்டார், ஏங்க நீங்கள் பிரம்மோபதேசம் வாங்கிட்டீங்க, உங்கள் சம்சாரத்துக்கு சொல்லிட்டீங்களா? முன்ன இதான்பா எனக்கு வேலை. அப்போ என்ன அப்படின்னா, உபதேசம் வெறும் வார்த்தை சத்தம் அல்ல, அது செயல். அதை அவர்கள் ஒருவர் தான் நிகழ்த்த முடியும்.
அதை அழகாக சொல்கிறாங்க. அமலாம் பஞ்சாட்சர வாளாயுத மெய்யாலயத்தில் அமலுள்ள பஞ்சாட்சரம் அது அவர்களிடம் இருந்தது. அமல் இல்லாத பஞ்சாட்சரத்தை சொல்கிற ஒரு பிரயோஜனமும் கிடையாது, வெறும் வார்த்தை. அப்போ அமலாம் பஞ்சாட்சர வாளாயுத மெய்யாலயத்தில் நமதெனவே மெய்ப்பொருளை நாடி அடைந்திடுவாய். எவனுக்கும் காது கொடுக்காத, எம் ஒருவருக்கே செவி கொடு. யார் கொடுத்தாலும் காது கொடுக்காத, நீ எம் சொற்படி நட. எம் சொற்படி நடந்தால் உன் மூச்சு நிற்கும். எம் வாக்கியங்களை படித்தால் மூச்சு நிற்கும். எம்மை பற்றி பேசினால் மூச்சு நிற்கும். உனக்கு பேச தெரியல, படிக்க தெரியல, பேசுகிறவங்க படிக்கிறவங்க மத்தியில் போய் உக்காந்துக்கோ. தானா அந்த பிரவாகம் வந்து உன் செவியில் விழும். அங்கே அண்ணா சொன்னாங்க வெற்றி வேலாந்தர் அப்படின்னு. அவங்க வாழ்க்கை சரித்திரத்தெல்லாம் படிச்சிங்கன்னா தான் நமக்கு இதெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, நம்மளாம் இது போலாம் ஒன்றும் செய்யலையே. தெய்வ சிந்தனை. அப்போ தெய்வம் அவரை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள்லாம் பேசிக்கின்னு எதற்கு உட்காந்திங்க. அவர் அந்த வெற்றி வேலை இருந்ததுன்னா அந்த தெய்வம் இப்படி ஆசனம் பண்ணால் அந்த கல்லுக்காலன்னு கையை கட்டி நின்று இருப்பார். மாடு மேய்க்கிறவர்னா முட்டிக்கு மேலே அந்த வேட்டியை கட்டிக்கின்னு ஒன்றும் செய்ய மாட்டார், தெய்வத்தை பார்த்துட்டே இருப்பார். என்ன சொல்கிறாங்க, பார்த்தல்லவோ தோத்திரம் தான், பார்த்தா தானே தோத்திரம் பண்ண முடியும். அப்போ அவர் பார்த்து நினைக்க, அப்போ அதே சொன்ன, நீங்கள்லாம் பேசுகிறீங்களே, உங்களை விட ஒரு படி அதிகமாக இருக்கிறார். அந்த வேல் வெற்றி வேல். ஏன்னா அது பேசுச்சுன்னா ஜெயந்தான். இது போல் ஒவ்வொரு வாழ்க்கையிலுடைய பல அனந்தர்களுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது தான் நாம் எங்கே இருக்கிறோம், அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு அது வரும். அப்படி ஒரு சரித்திரத்தை உங்கள் கையில் பகிர்ந்துக்கலாம். ஏன் அப்படின்னா, பேசிக்கினே போனோம்னாடோ ஒரு நிகழ்ச்சி சொன்னோம்னா என்ன, அப்போ ஒரு என்ன, நம் தெய்வம் அவர்கள் தாயின் மிக்காங்கருணையாக நின்று தன் பிள்ளையாகிய அனந்தருக்கு அருள்பாலித்த நிகழ்வை உணர்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். தாண்டவானந்தர் அப்படின்னு ஒரு அண்ணா உள்ளே விடவுடன் இருப்பார். அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஆலயத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ஒரு நாள் முன்ன ஒரு பெரிய பணக்காரர் ஒரு நவரத்தின மாலையை தெய்வத்துக்கு சமர்ப்பிக்கிறார். எப்பவுமே நம்ம மனம் ஆசை, ஒருத்தர் வீடு கட்டணும், அதுபோல் நம்ம வீடு கட்டணும், அதுபோல் திருமணம் பண்ணணும், அது இப்படி நம்ம நினைப்போம்ல. அவர் தெய்வத்துக்கு அந்த நவரத்தின மாலையை சமர்ப்பித்தாங்க. தெய்வம் அதை ஏற்றுக்கினாங்க. அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சது. இதை இவர் பார்த்துக்கின்னு இருந்தார்ல தாண்டவானந்தர். இவருக்கு அவ்வளோ வசதி கிடையாது. ஒரு அச்சா ஆஃபீஸில் 6 மாதம் வேலை செய்வார், 6 மாதம் சாலை இருப்பார். அதுபோல் அவருடைய பொருளாதார நிலை. ஆனால் இதெல்லாம் ஆசைப்படுறத ஒன்றும் தடுக்காது இல்லை, ஆசைப்படலாம்ல. அவர் அந்த அண்ணா சமர்ப்பித்தாரே, அதுபோல் இந்த மாலை நவரத்தின மாலையை நாமும் நமக்கு வசதி இருந்தால் நம்ம ஐயனுக்கு சமர்ப்பிக்கலாமே அப்படின்னு அவர் நினச்சிங்கன்னே இருந்தால் பிரச்சனை இல்லை. நினச்சவரே நம்ம சகோதரர் கையில் சொல்லிட்டார். சகோதரர் என்ன பண்ண, தெய்வத்துக்கு சொல்லிட்டார். அந்த செய்தி எப்படி போய் தெய்வ செய்தி கேட்டது பாருங்கள். அப்போது தெய்வம் என்ன சொன்னால், திரும்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கும் வசதியும் வாய்ப்பும் இருந்தால் அந்த அண்ணா சமர்ப்பித்தா போல் நான் அந்த நவரத்தின மாலையை நான் தெய்வத்துக்கு சமர்ப்பிப்பேன், என்னுடைய ஆசை அப்படின்னு அவர் சொன்னார். அண்ணன் கூப்பிட்றாவனா அப்படின்னாங்க. கூப்பிட்டு, ஏன்னா இவங்ககிட்ட என்னமோ சொன்னியாமே, அதை இப்போ சொல்லு அப்படிங்கிறாங்க. அது அவரு சொன்னது. இவருக்கு என்ன, நம்மளை வம்பில் ஏதோ மாற்றம் விட்டாங்க போல்தே எப்படின்னு இவர் கொஞ்சம் பதறாரு. பதறிட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு, தெய்வமே அந்த அண்ணா சமர்ப்பித்தாங்க, அந்த நவரத்தின மாலை உங்களுக்கு சமர்ப்பிக்கும்போது அழகாகவும் இருந்து அருமையாக பிரியமாக இருந்தது. நமக்கும் ஒரு வாய்ப்பு செல்வத்தில் இருந்தால் இதை நம்ம அவங்களுக்கு சமர்ப்பிக்கலாமே அப்படின்னு நான் நினச்சேன். தெய்வம் நினச்சேன், அதை இவர் கையில் பரிமாறிக்கணும். இவ்வளோ தொலைவு வரும்னு நான் நினைக்கல. நீ சொன்னியா, ஆசைப்பட்டியா அப்படின்னு கேட்டுட்டு உன் வீட்டில் போயிட்டு இப்போ எவ்வளோ காசு இருக்குது எடுத்துன்னு வாடா. அவர் இங்கே தொண்டிலே வீட்டில் என்ன இருக்கும், எல்லாம் பொறுக்கி கிறுக்கி கொஞ்சமாக சேர்த்து ஏதோ ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எடுத்தாந்து தெய்வ சன்னிதானத்தில் அவங்க திருமணம் சமர்ப்பிக்கிறார். அப்போது தம்பிங்களை கூப்பிட்டு அந்த நேற்று சமர்ப்பித்த நவரத்தின மாலையை எடுத்துன்னு வா அப்படிங்கிறாங்க. விலை மதிப்பில்லாத நவரத்தின மாலையை இவர் கையில் கொடுத்துட்டு, இது இப்போது உன் பொருள், இந்த காசு கொடு. தாயின் மிக்காங்கருணை, இந்த பொருள் நவரத்தின மாலை உன்னுடையது, இப்போ இதுக்கான கிரையத்தை நீ கொடுத்துட்ட, நான் வாங்கிக்கினேன்
நாளைக்கு நீ எல்லோர் முன்னாலேயும் நமக்கு வந்து சமர்ப்பிக்கிறாய். மறுநாள் சந்தனம் பூசி அந்த நவரத்தின மாலையை எடுத்துகிட்டு வந்து தெய்வத்துக்கு சமர்ப்பிச்சுட்டு 2ஆம் கட்டத்தில் அந்த பாடல் இருக்கு. பேரனைத்தும் பெற்றவா நான் உனை பெற்றேன். ஒரே வரி தான். அப்போ தெய்வம் சொன்னாங்க, ஏண்டா எல்லாரையும் நான் பெத்தன்னு பார்த்தா இவன் என்ன பெத்தான்? அவன் அந்த தந்தைக்கும் அந்த மகனுக்கும் இருந்த அந்த மகிழ்ச்சியை நேராக பார்த்ததுனால என்னால் அதை அவர் உள்ளே தான் இப்போ தடன்னு அந்த பதறது பார் அவர் கையும் காலும். தான் நினைக்க முடியாத, தன்னால் வாங்க முடியாத மிக 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 விலை உயர்ந்த பொருளை நேற்று அந்த அண்ணாவுக்கு இருந்த சம ஆசனத்தில் நிற்க வச்சு அதை நமக்கு சமர்ப்பிக்க வைத்தாங்களே, அந்த பெருமைக்கு ஈடு. அதனால் அவர் பாரு, பேரனைத்தும் பெற்றவா நான் உனை பெற்றேன், என் போல் பேறு பெற்றவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. என்ன சொல்கிறாங்க பாட்டையாவை பார்த்து? ஆடு மேய்ப்பு திருக்கோலமே எனக்கு கொடுத்த பேருன்னாங்க. அதை முடிக்கும்போது தான் அது பாடுன்னு தெரியுது. அப்படின்னா இந்த பேர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, அதுதான் நமக்கு கிடைத்த வரம். இப்படி நம்ம சொல்லலாம்ல. எங்கள் பால் செட்டில் உட்காந்துருந்தவனே இந்த அண்ணா ஒரு நாள் ஃபோன் பண்ணால் என்ன சொன்னார், இது போல் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னாரு. நமக்கு எப்பவுமே இந்த வாய் இல்லைன்னு சொல்ல வராதில்ல. அவர் என்ன சொன்னார், இந்த 10ஆம் தேதி வரேங்க, நான் 4 நாளோ 5 நாளோ தான் இருக்குது. நான் என்ன பண்ணேன், யோசனையே பண்ணாத 10ஆம் தேதி வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் தம்பி அங்கே 10ஆம் தேதி நீ எப்படி போவேன், உனக்கு இங்கே இந்த வேலைலாம் இருக்குதே அப்படின்னு ஒத்துக்கினவன். திருப்பி இவருக்கு ஃபோன் பண்ணி அண்ணா வர முடியாது நாங்கள் அடுத்து. அப்போது அவர் 14 தேதி. அப்போ என்னென்னா, ஒரு கொடுத்த வாக்குறுதியை நம்மால் குறித்த நேரத்தில் நிறைவேற்ற முடியாத நமக்கு தெய்வம் எப்பேற்பட்ட பரிசு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நம்ம நினச்சி பார்த்தோம்னா நமக்கு இது தெய்வம் பரத்தில் மட்டும் இல்லை, ஈகத்திலையும் நம்மளை உயர்த்தி வைக்கிறாங்க. நான் வந்து சாதாரண ஏழை விவசாயி தான். நான் போய் 5 மூட்டை விரை விட்டோன்னா 4 மூட்டை தான் வரும். அவ்வளோ அதிர்ஷ்டசாலி நான். அப்போது நமக்கு எப்படி இருக்குன்னாங்க, எங்கள் பசங்க நல்லா படித்தாங்க, அவங்க அமெரிக்காலாம் போயிட்டு அங்கே இருக்கிறாங்க. மீனம்பாக்கம் விமான நிலையத்து உள்ளே போகிறதுக்கே காசு இருக்காது நம்ம கையில். நம்ம லட்சணம் அது. பையில் பர்ஸே கிடையாது. அமெரிக்காவுக்கு போயிட்டேன். அதான் நான் சொன்னேன், ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாத ஒரு விவசாயி நினச்சி பார்க்க முடியுமா? யுகத்திலையும் அவர்கள் உன்னை உயர்வான உயர்வுக்கு உயர்த்துகிறார்கள். ஏன்னா நம்ம யாருன்னா அவர்களுடைய மக்கள், அவனுடைய பிள்ளைங்க. அதை சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒரு நாட்டக் கருவறையில் பெற்ற உன் தாய்க்கே உன் மீது இவ்வளவு பிரியம் இருந்தால், அந்த அறுவடை சூழாகிய அந்த பிரணவ கருவறையில் உன்னை வைத்து பெற்ற எனக்கு உன் மீது எவ்வளவு பிரியம் இருக்கும். சமுதாயத்திலையும் சரி, எங்கேயும் சரி, நம்மளை ஒரு படி அந்தஸ்தில் உயர்த்தி தான் வைக்கிறாங்க. எதை நம்பியும் நம்ம கையில் கொடுப்பாங்க. பேச்சு மாறாதவர்கள் எவ்வளோ பெரிய உன்னதத்தை நமக்கு தந்துருக்குறாங்க. இது நம்ம செய்யலை, நம்ம சகோதரர்கள் செய்கிறாங்க. அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி. ஏங்க உங்களை போல் ஒரு அண்ணாவை பார்த்தங்க, அவர் எனக்கு இந்த உதவி செய்தார், இதை செய்தாங்க, அதை செய்தாங்க. என்னமோ நம்ம தான் செய்தோம் போல, நம்ம தான் அதில் பாடுபட்டு அவருக்கு அதை அப்போது அந்த பேர், அதனால தான் நமக்கு பேர் வச்சாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க? அனந்தன். அனந்தன் அப்படின்னா முடிவில்லாதவன், புஸ்டாப் கிடையாது. சிவனுடைய நாமம். அது என்ன சொல்கிறாங்க அவங்க, ஆதி யுகத்து அயன் கண்டிட நின்ற அருள் வரதர், காதல் உயர்ந்த களிற்றை திரேதையர் காத்தளித்து வாதுயர் தேவ குருவுக்கு இறங்கி துவாபரத்தில் சொல்லிட்டு ஜோதி அனந்தர் கலியில் தொழுதெழ வந்தாங்க. நம்ம பார்க்கணும் இல்லை, வந்தார்கள், நம்ம பார்த்தோம். அவங்கள அறுவடை சூழலை நம்ம பிறந்தோன்னும் போது இதை விட பிறர்க்கரிய பேர், இதைத்தான் நம்ம நினைக்கணும், பேசணும். நீ மெய்வழி சபையில் போய் என்ன பெற்றனா, பேர் அனைத்தும் பெற்றவர்களை நான் பெற்றேன். நீங்கள் எப்படி அர்த்தம் பண்ணுங்க, எனக்கு கிடைத்த பரிசுன்னு நினைங்க, அவங்க பிள்ளைய நம்ம பெற்றோன்னு நினைங்க, நம்ம பிள்ளை. இப்படி ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கும்போது தான் அவர்கள் பொறுமையோடு, அதுதான் ஆடு மேய்ப்பு திருக்கோலம் அப்படிங்கிறது. எப்படின்னா அவர்களை பொறுமையாக்கி, இல்லைன்னா நம்ம பண்ணுற சேட்டைகள்லாம் ஒரு நாள்
அதை தெய்வம் அழகாக சொல்கிறாங்க. சரி, அது கிடைக்கும். அதாவது பாடு அப்படிங்கும்போது வள்ளல் பெருமான் அந்த பாடல் ஞாபகம் வரல, இருந்தாலும் அதை பாட சொன்னாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்னை தொட்ட போதிலிருந்து என்ற மதியம் வரை அந்த 12 ஆண்டுகள் நிறைவேறிட்டு. அந்த 12 வருஷம் ஆசான் கூட இருக்கணும்ல, என்ன விஷயம் அந்த பாடு சொல்லி மாளாது. அந்த பாட்டில் சொல்லணும்னா கல்லும் கரையுமே முதல் பாடலில். அந்த பாட்டை நினச்சா கல் கரையும். அடுத்த பாட்டில் இரும்பு கரையுமா. அடுத்த பாட்டில் நானே கரைஞ்சி போயிடுவேன் அப்படின்னு அந்த அந்த பாடு பற்றி சொல்கிறாங்க. அப்போ அந்த பாடு அப்படிங்கிறது அவங்க ஒவ்வொன்றையும் நினச்சி பாடும்போது தெய்வம் ஒரு நேரம் சொல்கிறாங்க, எம்முடைய 70 வருட கால பாடு இதுதானா. நம் தெய்வம் அவர்கள் எப்பேற்பட்ட வலை கொண்டு கலியுக மக்களை ஆட்கொள்கிறார்கள் என்பது பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். தெய்வம் நம்மளை எப்படி பிடிச்சாங்க அப்படின்னா, பாட்டையாக எடுத்துக்கின்னு வந்தது தூண்டிமுள். தெய்வம் நம்மளை பிடிக்கிறதுக்காக எடுத்துக்கு வந்தது தமிழ் வலை. அவங்க குறி வைத்தது நம்ம தெய்வத்தை ஒண்டி தான். நம்ம அப்படி கிடல. சென்னாகுண்ணி மீனில் இருந்து திமிங்கலம் வரைக்கும் இருக்குது, மொத்தம் ஒரே வலையில் பிடிச்சாங்க, ஒரே வலை. அப்போது இவங்க எப்பேற்பட்ட அதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த பைபிளில் சொல்லுவாங்க, மீன்களை பிடிப்பதை விட்டு மனிதர்களை பிடிப்பவனாக வா அப்படின்னு அழைக்கிறாங்க. தெய்வம் யாரை பிடிச்சாங்கன்னா, பல்வேறு மதங்கள், பல்வேறு ஜாதிகள், பல்வேறு வர்ணம், பல்வேறு படிப்புகள், பல்வேறு எதிலையும் ஒருத்தர் போல் ஒருத்தர் கிடையாது. இவர்கள் எல்லோரையும் ஒரே வலையாகிய தமிழ் வலையாகிய அந்த மெய்வழிக்குள்ளே பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருக்கணும். அதுதான் சொல்கிறாங்க, அவரவர் உருவத்தினை என்ன போல் மாறுன்னு சொல்ல, நமக்கு ஏற்ற போல் அவங்க மாறிக்கினாங்க. அதை அழகாக சொன்னாங்க, அவரவர் உருவத்தினை அதிக தெளிவுபடுத்தி பிரதிபிம்பமாக காட்டும் தெய்வ கண்ணாடி. அப்போ நமக்கு என்ன அப்படின்னா, இதை பற்றி பேசணும். நம்மக்கிட்ட வந்தான்னா ஒருத்தன் அவனை உண்டு இல்லைன்னா ஆகிடணும். உட்கார், காப்பி சாப்பிட்றியா, காப்பி சாப்பிடு. அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வாயை திறணும். அவன் வீட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, சம்சாரம் திட்டுவாங்களே, இப்படி பேசுவாங்களே, பசங்கள் என்ன விடுறதே கிடையாது. நமக்கு ஒரு தலை சிக்கனா அப்போ அவங்க பேசுகிறோம். அதுதான் சொல்கிறாங்க, அந்த பேசும்போதே அருநடை பாதம் நோடு. அப்போ அந்த அருநடை பாதம் ஏன்னா 12 வருஷ காலங்கள் அவங்க அந்த பிரசங்கத்தை எங்கே ஆரம்பிக்கிறாங்க, மகிழறதுக்காகவே ஒரு மரம், மகிழ மரம். நம்ம அந்த பூ எப்படின்னா அது சின்னதாக இருக்கும். அது எப்படின்னா அதை ஊசியில் தான் கோத்து இது பண்ணுவாங்க. அது வாட மனம், பேச மனம். அப்போ அந்த மகிழ மரத்திலிருந்து பேசுகிறாங்க. 12 வருஷ காலம் ஒரு உரம் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பொருள் இந்த செயல் நமக்கு பலிதம் இல்லைன்னா உடனே விட்டுடுவோம் அதை. ஆனால் தெய்வம் 12 வருஷ காலம் பேசுகிறாங்க. அதுதான் பாடு. அந்த பாட்டால் தான் இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துக்கின்னு எவ்வளோ பெரிய அருமையான கட்டடம், எவ்வளோ பெரிய வசதிகள் செய்து, வேலைக்கு உண்டான சாப்பாடு, போயிட்டு வரத்துக்கு ரிசர்வேஷன், ரயில் டிக்கெட்டு, வரத்துக்கு ஹோட்டலில் ரூம் போட்டு, இப்படியா தெய்வம் பேசுனாங்க. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நாம் அவர்கள் கொடுத்ததை பரிமாறிக்கொள்பவர்களுக்கு இவ்வளவு வசதிகளும் வாய்ப்புகளும் மரியாதையும் கிடைக்குதுன்னா அவங்க எந்த மரியாதையும் இல்லாமல் எல்லார்களையும் பேசுனாங்களே, அதுதான் தனிப்பெருங்கருணை. அவர்கள் பிறர் மெச்ச வேண்டும் என்று பேசவில்லை. நம்ம போய் எமங்கிட்ட சிக்கிக்குவோமே, அது தெய்வம் அந்த அழகு சொன்ன, என் உடலொத்த பிறவியரே. ஞானத்தில் இல்லை, என் கண் எப்படி கேட்குதோ அது போல் தான் உன் கண் பார்க்கும், என் காது எப்படி கேட்குது அப்படின்னா, என் உடலொத்த பிறவியரே, என்னைப்போல் தேகம் எடுத்த தோழர்களே. எப்படி அந்த இணக்கம்? உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவராக நினச்சி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. யார் சொல்லுவாங்க? அப்போது இவ்வளவு அந்த ஆதிமூல ஆவியே ஒரு திருமேனி தாங்கி வந்திருக்கும்போது இந்த கலியுகத்தில் யார் கடை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டிவிட்டேன்னு ஒருத்தர் மொத்த கடையை மூடிட்டு போயிட்டார் அவர். அந்த உலகத்துக்கு தெய்வம்
இவ்வளவு பெருங்குல மக்களை ஆக்கி தன் வழிப்படுத்தி இந்த மரணமிலா பெருவாழ்வை வாங்கி வாரி வாரி வழங்குறாங்கன்னா இது என்ன காலம் இறைவன் திருவருள். பண்ண காலங்கள் பார்த்தனம் கேட்டிலை மண்ணு கோளறி மந்திர வாசரை எண்ணி நெஞ்சம் கழிக்க இயம்புவாம் அப்படின்னு தெய்வம் சொல்லிட்டாங்க. என்னுடைய முத்திப்பேருரை தொடரும். இந்த வாய்ப்பால் எடுத்த அதை நான் சொல்கிறதுக்குன்னா இவர் கையில் இருந்து நான் நிறைய இப்போ கற்றுக்கினேன். அதை வச்சு நான் இன்னும் நிறைய சபைகளில் அதை அழகாக பேசக்கூடிய வாய்ப்பையும் அது இன்னொன்று என்னென்னா பேசும்போது இவங்க பெரியவங்க அவங்க சின்னவங்கன்னு ஒரு அந்த ஈடுபாடு இருந்தால் நம்ம என்ன சொல்ல வரோன்னா சகஜமாக ஒரு ஃப்ரெண்டு ஏன்னா தோழன்னா தான் இலகுவாக பழக முடியும். இல்லை அண்ணா அப்பான்னா கொஞ்சம் நம்ம ஒதுங்கி கொஞ்சாலும் என்னென்ன சொல்லுவானோ அப்படி இல்லாமல் இணக்கமாக எங்க கூட பழகி அவருடைய அனுபவங்கள் எங்களுக்கு எப்போவுமே ஒரு பிரளயம் ஒன்று நடந்தது அந்த 76. அதை நாங்கள் தொலைவாக இருந்து பார்த்தோம். நல்லா கவனிங்க, நாங்கள் தொலைவாக இருந்தோம். அந்த பிரளயத்துக்குள்ளே இருந்து பார்த்து அந்த நிகழ்வுகளை அண்ணா எங்களை பரிமாறிக்கினாங்க. பல விஷயங்கள் அது செவி வழியாக இன்னொருத்தர் வாய் வழியாக தாண்டி வர்றதுங்கிறது வேறு. அந்த பிரளயத்துக்குள்ளவே தானும் அந்த பிரளயத்தின் அங்கமாக இருந்து மீண்டு இவ்வளோ பெரிய குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்கன்னா அது தெய்வத்துடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கும் அவர் குடும்பத்துக்கும் நிறைஞ்சி வழங்கணும். ஏன் அப்படின்னா இந்த நிகழ்வுகளை நாம் பரிமாறிக்கும் போது தான் அடுத்து வர தலைமுறைக்கு இந்த பாடு தெய்வம் பட்ட பாட்டினுடைய விரிவு தான் நமக்கு சொல்கிறோம். ஜெயபிரன் ஆயிட்டாங்க. ஏன் யார் ஆனது? யமனை ஜெயிக்க வேண்டும் என்றால் தெய்வம் சொல்கிறாங்க அந்த மலையில் யமனை நாம் வசியம் பண்ண பார்ப்போம். அந்த வசியம் பண்ணுவதற்கு நமக்கு 12 வருடங்கள் ஆகின. அப்படின்னா யமனை ஜெயிக்கணும்னா 12 வருஷ தவம் இருந்தால் தான் யமன் நம்மளை விட்டு விலகுவான். நேற்று வராங்க, இன்றைக்கி அங்கத்தினர்ன்றாங்க, நாளைக்கு ஜீவபிரான் ஆகிறாங்க. நம்ம போய் பார்க்குறோம் 1 2 3 4 5 10 இருக்குதா? யாருங்க கொடுப்பாங்க? அதனால் சொன்னாங்க என்ன காலம் இறைவன் திருவருள். பண்ண காலங்கள் பார்த்தனம் கேட்டிலை மண்ணு கோளறி மந்திர வாசரை. ஏன் மண்ணு கோளறி? மண் உயிர் இல்லைன்னா துண்ணுடும். நீங்கள் வித்தை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, தெய்வம் சொல்லுவாங்க அந்த வித்தை வறுத்து போட்டால் மண் துண்ணுடும். வித்தை அது உயிரோடு போட்டிங்கன்னா மழை பெழிஞ்சதும் துளிர்க்கும். அங்கே சொல்கிறாங்க அது மண்ணினுடைய சுபாவம். அது தெய்வம் தம் மக்களை போட்டால் மண் தொடக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறாங்க. அதனால் சொல்கிறாங்க என்ன காலம் இறைவன் திருவருள். பண்ண காலங்கள் பார்த்தனம் கேட்டிலை மண்ணு கோளறி மந்திர வாசரை எண்ணி நெஞ்சம் கழிக்க இயம்புவா. இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் ஈரோடு பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சும்மா சொல்கிற மனம் சொன்னாலும் போயிடும். என்னுடைய ஆசை, என்னுடைய ஒரு வாய்ப்பு நான் கேட்பேன் பார்ப்பேன், யூடியூப்லலாம் வரும். சரி நமக்கு என்றைக்கு வாய்ப்பு கிடைக்குது பார்ப்போம் அப்படின்னா அந்த வாய்ப்பு இவ்வளோ சீக்கிரம் எனக்கு கிடச்சி சீக்கிரம் தான் இவ்வளோ சீக்கிரம் எனக்கு கிடச்சிதுங்கிறத நான் இங்கே நடந்த நிகழ்ச்சிகளை இன்னும் பல பேர்களை பரிமாறிப்பதற்கான வாய்ப்பையும் நிறைய பேசிட்டு வந்தார் அவங்க. அதை விட அவங்க அப்பாவும் அதாவது அந்த குடும்பம் அப்படிங்கிறது இப்போ நாங்களாம் எங்கள் அப்பாலாம் மெய்வழியில் சேரல. அப்போ நம்ம என்ன பண்ணால் நம்ம தான் போகிறோம். அப்போ ஒரு வழிகாட்டுதலோடு அதனால தான் சரி மெய்வழியில் வரணும்னா ஒரு நல்ல கைடு வழிகாட்டியிருக்கணும். இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிது. அதனால் உங்களெல்லாம் அவங்க நல்வழிப்படுத்துகிறாங்க. ரொம்ப ஒழுங்காக ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளே அடக்கிறாங்கன்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்களும் தொடரணும், நானும் தொடரணும். இந்த வாய்ப்பை எனக்கு மீண்டும் மீண்டும் அளிக்கும்படி கேட்டுக்கின்னு இந்த முத்திப்பேருரை தொடரும் என்று எல்லோருக்கும் நமஸ்காரம்.